இப்ப ரத்தீஷ் வந்து பூர்வீகம் திருச்சி, ஆகாஷோடைய பூர்வீகம் திருச்சி, விக்ரம் உடைய பூர்வீகம் திருச்சி. இவங்க 3 பேரும் உதயநிதியோட நண்பர் ஒருத்தர் திருச்சியில இருக்கார். அவர் மூலமா தான் நெருங்குறாங்க. யாருன்னு சொல்லுங்க. அன்பில் மகேஷ். அவர் மூலமா போவாங்க. நீங்க அதான் எப்பயுமே சேஃப். ஒரு பேரை கூட சொல்றது கிடையாது. எல்லாத்தையும் என் வாயில தான் வாங்கிடுறது. இவங்க இந்த சின்ன பசங்கன்னு நினைக்கிறோம் நம்ம. வாலாடி கார்த்தின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது யாரு அப்படின்னா அன்பில் மகேஷோடைய அத்தை மகன். அவருடைய மச்சான் தான் ஆகாஷ். ரிலேஷன் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. இப்ப இவங்க இதற்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2021ல எக்மோர்ல ஒரு வீட்டுல இருந்து தேர்தல் சமயத்துல பறக்கும் படையினர் 5 கோடி ரூபாய் பணத்தை சீஸ் பண்ணாங்க. ஒரு தொழிலதிபர் வீட்டுல இருந்து. அதுதான் ஆகாஷ் பாஸ்கர். எலெக்ஷன் டைம்லயே அன்பில் மகேஷ் தேர்தலுக்கு நிக்கிறப்ப அவர் வீட்டுல வந்து பண ஃப்ளோ இருந்துச்சுன்னு அரெஸ்ட் செய்யப்பட்டார். அது மாதிரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணங்கள், இவ்வளவு அதிகாரத்துவங்கள் இவங்க கிட்ட எல்லாமே போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அன்பில் மகேஷோடைய ப்ராடக்ட்ஸ். இவங்க எல்லாம் கொண்டுட்டு வந்து எனக்கு நம்பிக்கையான ஆட்கள், இவர்களை வைத்து இவர்கள்கிட்ட பணம் கொடுக்கறப்ப இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். இவர் தான் இவர்களை உருவாக்கி உதயநிதியிடம் நெருக்கமாகிறார். இதுதான் பிளே.